திமுகவை பற்றிய எந்த எதிர்மறை செய்தினாலும் விவாதிக்க மறுக்கும் இந்த முதன்மை ஊடகங்கள். ஆனால் கடந்த சில நாட்களாக கடுமையான விமர்சனம், அதுவும் முதல்வர் பிரதமரை போய் சந்தித்த பிறகு, அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்ட பிறகு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. வேற வழி இல்லாமல் சில ஊடகங்கள் சில விவாதங்களை நடத்துனாங்க. அதில் முதன்மையாக ஒன்றெண்டு ஊடகங்கள் நடத்தின விவாதங்களை எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட நுண்ணரசியல் இருக்குது. திமுகவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், முதல்வரின் செயலுக்கு முட்டு கொடுக்க வேண்டும்ன்ற செயல்பாடுகள் தெல்ல தெளிவாக தெரிந்தது. அதுலேயும் ஒரு விவாதத்தில் ஒரு திமுகவோட டம்ளர், ஏன்னா அண்டாக்கள் தெரியும் நமக்கு, அதில் சின்ன டம்ளர்களும் இருக்குது. அப்படி ஒரு டம்ளர் அங்கே உட்காந்துக்கிட்டு நெறியாளருக்கே வந்து சமிக்ஞை கொடுத்து சில வேலைகளை செஞ்சு அப்பட்டமாக மாட்டியிருக்கிறாங்க. நடந்தது என்ன? இந்த விவாதங்கள் வழியாக இவர்கள் நடத்த அல்லது மக்களுக்கு கடத்த நினைப்பது என்ன? அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல்வர் பிரதமரை போய் சந்திக்கிறாரு. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 3 ஆண்டுகள் புறக்கணித்தார். இந்த ஆண்டு கலந்துக்கிட்டார். அப்போ இதில் எதுக்காக இந்த நேரத்தில் இடி இங்கே ரெய்டுகள் நடக்குது, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். அதை ஒட்டி வேற வழியே இல்லாமல் ஒரு கார்னருக்கு தள்ளப்பட்ட பிறகு, ஏன்னா இந்த இடி ரெய்டெல்லாம் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தான் விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த முதன்மை ஊடகங்களில். ஆனால் பிரதமரை போய் முதல்வர் சந்தித்த பிறகு அதற்கு இங்கே எல்லா கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு வேற வழி இல்லாமல் சில ஊடகங்கள் விவாதங்களை நடத்தியிருக்கிறாங்க. அதிலையும் அவர்கள் செய்த நுண்ணரசியல் ரொம்ப ரொம்ப கேவலமானது, கொச்சையானது, ஊடகம் சொல்லிக்கிற அளவுக்கு கூட தகுதியற்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஊடகத்தை எடுத்துக்குவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்குது. அது அம்பானியோட ஊடகம். ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுக்காக இயங்குது. அதோட வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பணிபுரிந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தது தெரிஞ்சு அதுக்காக இங்கேருந்து குரல்கள் எழுப்பப்பட்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே அப்போ வந்து இந்த மாரிதாஸ் செய்த வேலை, அதில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு அந்த ஊடகம் வந்து கொஞ்சம் சார்பற்ற நிலையில் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சார்பற்ற நிலையில் இயங்கினா இங்கே என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் நடந்த பிறகு திரும்ப திமுக சார்ந்த ஒரு நெறியாளரே அங்கே வந்து முதன்மை செய்தியாளராக நியமிக்கப்படுகிறார். தலைமை செய்தியாளர் என்ன பொறுப்போ அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அது ஒரு முதன்மை ஊடகமாக மீண்டும் இருக்குது. எந்த காலகட்டத்தில் இவங்க வேறு வழி இல்லாமல் இந்த விவாதத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சில நாட்கள் போய் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி, இதே தான் அதிமுக உட்கட்சி அரசியல் பற்றி இதே தான் பேசுவாங்க. இங்கே மற்ற கட்சிகள் எவ்வளவோ அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க, எவ்வளவோ மக்கள் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதையெல்லாம் முதன்மை பேசு பொருளாக ஆக்காமல் பார்த்து கொள்வது தான் இந்த முதன்மை ஊடகங்களின் பொறுப்பாக இருந்திருக்கு. இப்போ இவங்க என்ன, அந்த சொல்லதிகாரம்ன்ற நிகழ்ச்சியில் இவங்க என்ன பொருள் எடுத்து விவாதிக்கிறாங்கன்னா, முதல்வர் பிரதமர் சந்திப்பு, விமர்சிக்கும் அதிமுக தாவேக, அக்கறையா அரசியலா? எல்லாருக்கும் தெரியும் இங்கே இது என்னன்னு. அக்கறையா அரசியலானா ஸ்டாலின் சொன்னதே இருக்குல்ல, எல்லாம் இதை வச்சு அரசியல் செய்கிறார் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். அன்னைக்கு எடப்பாடி சொல்லும் போது அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்க அப்படின்னு ஸ்டாலின் கேட்டார். அப்போ அந்த மாதிரி பொருள்படதான் இவங்க சரி ஏதோ ஒன்று இவ்வளவு நாள் நடத்தாத ஒரு விவாதத்தை இந்த முறையாவது நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தா அவ்வளவு சிக்கல்கள். அதில் ஒருத்தர் பேசும்போதும் இவங்க கையாளுற நெறிமுறைகள் இருக்குல்ல, இந்த நெறியாளர்கள், நெறியற்ற நெறியாளர்களோட அந்த செயல்முறைகள் அது வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. அதில் முதல்ல என்னென்னா, அங்கே அதிமுக சார்ந்தவரும் இருக்கார், கோவை சத்யன் கலந்துக்கிறாரு. தாவேகா சார்பாக ராஜ்மோகன் கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு திமுகவுக்கா விசிகாவுக்கா அப்படின்றது தெரியாத ஒரு குழப்பத்தில் வன்னியரசு கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்ன்ற பேரில் திமுக மேடைகளில் மட்டுமே தோன்றி பேசி மற்றவர்கள் எல்லாரையும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கும் ஒரு தம்பி இந்திரகுமார் தேரடி அவர். அப்புறம் திமுகவின் சொம்பாக அறியப்படும் சுகுணா திவாகர், இவங்க எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 4க்கு 2 அப்படிங்கிற அளவில் வச்சுருக்கிறாங்க. தாவேகா அதிமுக 2 பேரும் இதில் எதிர்நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்க. தலைப்புலையும் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. அதனால் அது சரி, அவங்க கலந்துக்கிறாங்க.
திமுக சார்பில் அங்கே யாரும் இல்லை, அதுக்கு பதிலாக தான் விசிக சார்பாக இருக்காங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு பத்திரிகையாளர்ன்ற பேர்லையும் அரசியல் விமர்சகர்ன்ற பேர்லையும் 2 பேர், 10ஆவதுக்கு நெறியாளர் வேற ஒருத்தர். இதில் என்ன நடக்குதுன்னா, தொடக்கத்தில் எடுத்து ராஜ்மோகன் பேசுகிறாரு, இங்கே வந்து 3 ஆண்டுகள் புறக்கணித்து விட்டு இந்த ஆண்டு எதுக்காக கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். இது இன்னொரு ஊடகத்துலையும் புதிய தலைமுறையிலையும் ஒரு விவாதம் நடந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, மற்ற 3 முதலமைச்சர்கள் கூட, அதாவது பாஜக அல்லாத காங்கிரஸோ அல்லது எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கிற கட்சிகளை சேர்ந்து 3 முதலமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சாப் முதலமைச்சரான பகவான் சிங் மன் அவர் கலந்துக்கிட்டாரு, ஜார்க்கண்ட் முதல்வரான ஹேமந்த் சோரன் கலந்துக்கிட்டாரு, தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி கலந்துக்கிட்டாரு. இப்போ இவங்க 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் தனித்தனியாக சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ இவர் தனியாக சந்தித்ததுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக புதிய தலைமுறையிலையும் எழுப்பியிருக்கிறாங்க, இங்கே பேசுனதுலையும் எழுப்பியிருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, இந்த 4 பேரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 பேரை சுற்றியும் இந்த அமலாக்கத்துறை பிரச்சனைகள், சிக்கல்கள், வழக்குகள் முதன்மையாக இருக்குது. இப்போ தற்போதைய நிலையில் பேசு பொருளாக இருக்குது. அப்போ இது மாதிரி கலந்து கொள்ளாத இது மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மம்தா பானர்ஜி இருக்காங்க, காங்கிரஸ் முதலமைச்சரான சித்தராமையா இருக்கார். இவங்க 2 பேர் மேலேயும் இந்த மாதிரி முதன்மையான சிக்கல்கள் அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் வரா மாதிரி எதுவும் இப்போதைக்கு இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டணியிலே இருக்கிற பாஜக கூட்டணியிலே இருக்கிற நிதிஷ்குமாரும் கலந்துக்கல. அப்போ இதுவும் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. நமக்கு பக்கத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு கலந்துக்கிட்டார். அவர் கலந்துக்கிட்டார். அவரை போலவே கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் கலந்துக்கல. அப்போ ஏன் கலந்துக்கல? இது என்ன சொல்ல வருது? அதுவும் விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கும் மாநிலமாக பீகார் இருக்குது. அப்போ அவர் கலந்துக்கலன்னா அதில் என்ன நுண்ணரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க யாருமே பேச முன் வரல. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க 3 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 3 பேர் ஸ்டாலின் உட்பட 4 பேருக்குமே இந்த மாதிரி அமலாக்கத்துறை சிக்கல் இருக்காது. இதை வந்து அந்த விவாதங்களில் யாரும் பெரிதாக எடுத்து வைக்கவில்லை. ஆனால் இதுதான் அதில் இருக்கிற அரசியல்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ராஜ்மோகன் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வச்ச உடனே நெறியாளர் சொல்கிறாரு, சட்ட ரீதியாக சந்திப்போன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதாவது இப்போ இங்கே சிலர் மேலே அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. அது நேரடியாக முதல் குடும்பத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா உதயநிதியை எட்டி வருகிறது அப்படிங்கிறது தான் அதில் செய்தி. திசை வந்து இந்த குடும்பத்தை நோக்கி இருக்குங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இதை பற்றி ஸ்டாலின் சொல்லும் போது, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், அவங்கள அமலாக்கத்துறை கூப்பிட்டா நேர் நின்று அவங்க சொல்ல வேண்டிய பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு நெறியாளர் சொல்கிறார். நெறியாளரை இவர் எப்படி பார்த்துருக்குன்னா, இந்த மாதிரி கருத்தை யாராவது அங்கே வந்து கலந்துக்கிட்டவங்க சொன்னால் கூட பதிலாக அவங்க சொல்லுவாங்கன்னா, எதற்காக இருவரும் தலைமறைவானார்கள்? ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனார், இன்னொருத்தர் வெளி மாநிலத்துக்கு போனார். அதுவும் காங்கிரஸ் ஆளுகின்ற சித்தராமையா ஆளுகின்ற கர்நாடக மாநிலத்தில் போய் தலைமறைவாக இருந்தார். ஒருத்தர் வெளிநாட்டுக்கே போனார். எதுக்காக தலைமறைவானாங்க? உன் வீட்டில் சோதனை நடக்கும்போது நீ அங்கே இருந்துருக்கணும்ல. நாங்கள் எதற்கும் ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் உதயநிதி சொன்னாருன்னா, அஞ்ச மாட்டிங்கன்னா வீட்டில் இருந்துருக்கணும்ல. ஏன் ஓடி போனீங்க? ஏன் தலைமறைவானீங்க? அப்போ இந்த கேள்வியை முன் வச்சு பதிலை வாங்கியிருக்க வேண்டிய ஒரு நெறியாளரோட கடமை. இதெல்லாம் செய்கிறாரானா இல்லை. எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி சொன்னாருன்ற கருத்தை எடுத்து அவங்க கேட்கறதுக்கு, எதிர்கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் இல்லை. இதை முதல்ல நெறியாளர்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த இடத்துல இவங்க இப்படிலாம் செயல்படலை. இது மட்டும்னா கூட பரவாயில்ல, பிரதமரோட இந்தியாவை வளர்க்கும் பாதையில் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படும் மோடியின் அரசை வந்து புகழ்ந்து பேசினாரே ஸ்டாலின். அப்போ அதை எதிர்க்கு இந்த நெறியாளர் எதிர்த்து கேட்கல. அங்கே பேசினவங்க கூட இதை எதிர்த்து பெருசாக பேசலைங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. அவங்க கடுமையாக இதை எதிர்த்து பேசியிருக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது பெருசாக பேசப்படாமல் போயிருச்சு. ஏன்னா இவங்க வந்து யாரையுமே எதிர்த்து பேசுகிற யாரையுமே வந்து முழுமையாக பேச விடுறதில்ல, இடையூறு செய்துக்கிட்டே இருக்கிறது. அதனால் அவங்க சொல்ல வர கருத்தையும் முழுமையாக சொல்கிறதில்ல, அவங்களுக்கு நேரமும் பெரிய அளவுக்கு கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நம்மளும் கலந்துக்கும் போது அதுதான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு. அதே திமுக சார்பாக பேசுகிறவங்களுக்கு வந்து இடையூறுகள் இருக்காது. அது இந்த 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 விவாதத்திலேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இதை விட ஒரு பெரிய கேவலத்தை அந்த நெறியாளர் செஞ்சார். என்னன்னா, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி 3 ஆண்டு கலந்துக்காமல் இருந்தவர் இந்த ஆண்டு ஏன் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற கேள்வியை வந்து சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் தாவேக்காவை சார்ந்தவர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மற்றவங்க கூட அமைதியாக இருக்காங்க. நெறியாளர் சொல்கிறாரு, ஒருத்தர் விரதம் இருக்கிறாருன்னா விரதத்தை முடித்து சாப்பிடக்கூடாதான்னு கேட்குறாரு.
ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கிற ஒரு நெறியாளர் இப்படி பேசலாமா? விரதம் இருந்து விரதத்தை முடிப்பதும் 3 ஆண்டுகள் மாநிலத்தின் உரிமையை கேட்டு தரவில்லை என்பதனால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு 4வது ஆண்டு கலந்து கொள்ளும் முதல்வரின் செயலும் ஒன்றா? எந்த முட்டாளாவது இப்படி ஒரு ஒப்பீட்டை செய்வாங்களா? ஆனால் இங்கே நெறியாளர்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க. ஏன்னா இது முட்டாள்தனமாக இருக்கும், பார்க்குறவங்க சிரிப்பாங்க, நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க, நம்ம நகைப்புக்குரிய ஒரு பொருளாக மாறுவோம்ன்ற உணர்வு கூட இல்லாமல் நெறியாளர்களாக இவங்க இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கல. ஆனால் யாரோ சொல்கிறாங்க, எங்கேருந்தோ அழுத்தம் கொடுக்கப்படுது. அதனால் இந்த மாதிரிலாம் கேவலமான ஒப்பீடுகள், எடுத்துக்காட்டுகள், இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஒப்பீடா, எடுத்துக்காட்டா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப மோசமான ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு. அது கூட ரொம்ப நாகரிகமான ஒரு தன்மையில் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டு அதுவும் இதுவும் ஒப்பீடா அப்படிங்கிற மாதிரி கடந்து போனார். ஆனால் இது இந்த மொத்த நிகழ்ச்சியிலேயே மிக கேவலமான செய்தி இதுவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசிகாவின் வன்னியரசு அடுத்து பேசினார். அவர் பேசும்போது அது எல்லாருக்கும் தெரியும், அது திமுகவுக்கு முட்டு கொடுத்து தான் அவர் பேசணும். அதில் அவர் சொன்னது என்னென்னா, எங்களோட கொள்கை வந்து சனாதன ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. அந்த கொள்கையில் திமுகவும் விசிகாவும் ஒன்றாக இருக்கிறது, அதனால் இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னாரு. உடனே அங்கேருந்து ஏதோ சில கேள்விகள் வந்துச்சு கோவை சத்யன்கிட்ட இருந்து. உடனே கேட்குறாரு, நீங்கள் உங்கள் 2 கட்சிக்கும் கொள்கை ஒன்றா, நீங்கள் போய் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேர்ந்துருவீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ உங்கள் 2 பேருக்கும் கொள்கை ஒன்று, விசிகாவுக்கும் திமுகவுக்குன்னா நீங்கள் ஏன் விசிகான்னு தனியாக கட்சி வச்சுருக்கிறீங்க? ஏற்கனவே 2 எம்பியில் 1 எம்பி எப்போவுமே திமுக சின்னத்தில் தானே போட்டிடுவார். நீங்கள் கலைச்சிட்டு போய் சேர்ந்துருக்கலாமே அன்றைக்கே. அப்போ இது பேசலாம், முட்டு கொடுக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேவலமாவா? இதை தாண்டி வன்னியரசு இன்னொரு கருத்தை சொன்னார். என்னென்னா, அந்த கூட்டமே, விசிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டமே ஒரு வெட்டி கூட்டம், எந்த பயனும் தராத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்கிறார். அப்போது உங்கள் முதல்வர் எதுக்கு அதில் போய் கலந்துக்கிட்டாரு? ஒரு வெட்டி கூட்டத்தில் வெட்டியாக இருக்கிறவங்க தான் கலந்துக்குவாங்க. அப்போ முதல்வர் வெட்டியாக இருக்கிறார்னு இந்த வன்னியரசு சொல்ல வராரா? இல்லைன்னா எதுக்காக கலந்துக்கிட்டார்? உங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து கலந்துக்கிட்டது சரி, மாநிலத்தின் உரிமைகளை கேட்பதற்காக கலந்து கொள்கிறாருங்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த கூட்டமே ஒரு வெட்டி கூட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் எது உண்மை? வெட்டி கூட்டம் இவர் போய் கலந்துக்கிறாருன்னா அப்போ இவரும் வெட்டியாக இருக்கிறாருன்னு வன்னியரசு சொல்ல வராராங்கிறது நமக்கு தெரியல. அங்கேயும் யாருமே அந்த கேள்வியை அவருக்கு முன் வைக்கலை. அடுத்தது வழக்கம் போல் வன்னியரசுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் தனிப்பட்ட தாக்குதலை செய்யறது. அந்த மாதிரி தொடங்கிட்டாரு. தாவேக்கா அதில் கொண்டு வரவே ராஜ்மோகன் வந்து சினிமாவில் நல்ல ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியவர் இங்கே இருக்கிறாரு. சினிமாவில் காட்ட வேண்டிய திறமையெல்லாம் இங்கே வந்து புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதி காட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தாவேக்கா கொடுத்த அறிக்கை வந்து பாஜகவால் எழுதி கொடுக்கப்பட்ட அறிக்கை. அதிமுக அறிக்கையும் தாவேக்கா அறிக்கையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே எழுதி கொடுக்கப்பட்டது பாஜகவால். அதனால் அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேரடியாக நாம் தமிழரை தாக்க வந்துட்டார். இப்படி தான் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா பாஜகவின் தொங்கு சதை, பாஜகவின் பி டீம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அப்படின்னா நாம் தமிழர் சார்பில் இங்கே யாரும் இல்லை, அதனால் அதை பேச வேணாம், தாவேக்கா இருக்காங்க, நீங்கள் வேணால் தாவேக்காக்கு பேசுங்கன்னு நெறியாளர் சொன்ன பிறகு திரும்ப அதே செய்திகளை தாவேக்காக்கு சொல்கிறார். இவங்களுக்கும் அவங்களுக்கும், அதாவது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அந்த அறிக்கையை எழுதி கொடுத்தது பாஜக தாங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? நாம் தமிழரும் தாவேக்காவும் பாஜகவோட தொங்கு சதைங்கிறாரு. அதாவது எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், விவாதத்துக்கு போனாலும் இந்த வன்னியரசு மட்டும் பார்த்தீங்கன்னா தொங்கு சதை, பி டீம், இந்த மாதிரி கேவலமாக ஏதாவது பேசுறது மட்டும்தான். ஒரு விமர்சனத்தை கூட தரமாக வைக்க தெரியாத ஒரு ஜென்மமாக தான் இவ்வளவு ஆண்டுகள் அரசியலில் இருந்தும் வன்னியரசு அவர்கள் இருக்கிறாரு. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த தொங்கு சதைங்கிறது, நீங்கள் தொங்கு சதையாகவே இருந்து பழகுனதுனால இப்படி இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் 20 ஆண்டு இன்னிலேருந்து பின்னாடி போனால் நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தீங்க? 2001 தேர்தலில் எந்த கூட்டணியில் இருந்து சந்திச்சிங்க? திமுக பாஜக சேர்ந்து இருந்த கூட்டணியில் தான் இருந்தீங்க. அப்போ வெக்கமா இல்லையா? நீங்கள் அன்னைக்கு திமுகவுக்கும் மத்தியில் ஆண்ட பாஜகவுக்கும் தொங்கு சதையாக இருந்தீங்க. தொங்கு சதையாகவே இருந்து பழகினதுனால யாரை பார்த்தாலும் இவன் தொங்கு சதையோ, இவன் தொங்கு சதையோ, இவன் நம்ம இந்த இடத்துல தொங்கு சதையாக இருக்கும், என்னைக்காவது இவன் வந்து நமக்கு பதிலாக அந்த தொங்கு சதையாக வந்துடுவானோன்ற ஒரு அச்சத்திலே எல்லாரையும் பார்க்க. எல்லாருமே தொங்கு சதையாக இருக்க விரும்ப மாட்டாங்க, தனித்த ஆற்றலாக இருக்கவும் விரும்புவாங்க சிலர். உங்களை போலவே எல்லாரையும் பார்க்கறதுனால தான் இந்த சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால் மீண்டும் அதை சொன்னார். அது அவருடைய கொச்சையான அரசியல். அதுதான் அதை சொல்லி தான் விசிகாவை இவ்வளோ கேவலப்படுத்துறாரு. தொடர்ச்சியாக பார்த்தா திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறது எல்லாமே பேசி, அதாவது தமிழ் தேசியம்னா இந்திய தேசியத்துக்கு எதிரானது, அவங்க இந்திய தேசியத்தை தான் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு வன்னியரசும் இங்கே சொல்கிறாரு. திருமாவளவன் அண்ணா வந்து தொடர்ச்சியாக பல இடங்களில் சொல்கிறாரு. அதுதான் உண்மைன்னா நீங்களும் உங்களுடைய 5 கொள்கைகளில் தமிழ் தேசியம் ஒரு முதன்மையான கொள்கைன்னு சொல்கிறீங்களே, 2வது கொள்கையோ என்னவோ சொல்கிறீங்களே, அப்போ நீங்களும் இந்திய தேசியத்தை எதிர்க்கிறீங்களா? இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கிறீங்களா? நீங்கள் தேசம் காப்போம்னு ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, மாநாடு நடத்துகிறீங்க, அதில் இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னு பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோன்றீங்க. நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கிறீங்க. நாம் தமிழர் இல்லை. நாம் தமிழர் என்றைக்கும் போயிட்டு தேசம் காப்போம்னோ இல்லை அரசமைப்பு சட்டத்தை காப்போம்னோ மாநாடு நடத்தலை. தமிழ் தேசிய கொள்கையை சரியாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் தமிழ் தேசியத்தை 2வது கொள்கைம்பீங்க, இன்னொரு பக்கம் தேசத்தை காப்போம்னு இந்திய தேசியத்தை காக்கணும்பீங்க. அரசமைப்பு சட்டம்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கணும்பீங்க. அப்போ யார் உண்மையில் குழப்பத்தில் இருக்காங்க? உங்களை எதிர்த்து இந்த மாதிரி நெறியாளர்கள் சரியான கேள்விகளை கேட்காதனால, அந்த தன்மையே இங்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இல்லாததுனால இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக கோவை சத்யன் அவர்கள் பேசினார். அவர் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சார். அதில் ஒவ்வொரு கருத்து கேட்கும் போதும் அவருக்கு இடையூறு, குறிப்பாக இந்த நெறியாளர் அவர்கள். அதில் இடையூறில் கூட பார்த்திங்கன்னா அவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கணும். என்னென்னா, இவர் பேசும்போது ஒரு இயல்பான பாணியில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கோவை சத்யன். அது சொல்லும் போது மோடி காலில் விழுந்த அப்படிங்கிறார். இது எதுக்குன்னா ஒப்புமையாக சொல்கிறார். எவ்வளவோ முறை எடப்பாடி மோடி காலில் விழுந்தாருன்னு இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. திமுக சார்ந்த கட்சிகள், இந்த நெறியாளர்கள், ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறத இவரும் ஒரு ஒப்புமையில் மோடி காலில் விழுந்துன்னு பேசினோடனே நெறியாளர் வந்து காலில் விழுந்தாங்களா, யார் விழுந்தாங்க, எங்கே காலில் விழுந்தாங்க, மோடி காலில் விழுந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. இங்கே வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாகில் என்ன நடக்குது அதை வந்து இவர் என்னடா நடக்குதாங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. நீதிபதி அப்படியா கேட்டார், என்னடா நடக்குதுன்னு கேட்டாரா அப்படின்னு இந்த நெறியாளருக்கு எதுவும் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்குறாரு. எனக்கு புரியல. அவர் வந்து ஒரு இயல்பான மொழியில் நடந்த செய்திகளை சொல்கிறாரு. சரியா, அப்படி பேச வேணான்னா அப்படி பேசாதீங்க, முறையாக பேசுங்கன்னு கூட அவருக்கு சொல்லலாம். ஆனால் அப்படியே பேசுனாங்க, அப்படியே கேட்டாங்க, காலில் விழுந்தாங்களா அப்படின்னா, அப்போ மற்றவர்கள் திமுககாரர்கள் மற்ற கட்சிகளை கேவலமாக பேசும்போது, ஏன் தொங்கு சதன் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பேசினார்ல, அப்போ நெறியாளர் அவரை குறுக்கிட்டு அப்படி பேசாதீங்க, விமர்சனத்தை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி அவரெல்லாம் பேச விட்டுட்டு, சரி தொங்கு சதைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, சான்று இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல நெறியாளர். அப்போல்லாம் வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்துட்டு இவங்க பேசும்போது மட்டும் இப்படி கேட்குறது. இது வந்து சரி, நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நெறியாளர்கள் நடந்துக்கிறது தான். அதிமுக அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அதில் எந்த சிக்கல் இல்லை. அடுத்ததாக 2 பேர் பேசினது தான் இன்னும் சிறப்பான செய்தி. இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இந்திரகுமார் தேரடிங்கிற அந்த தம்பி வந்து பேசுகிறாரு. அவர் பேசும்போது எந்த இடையூறும் இல்லை, அவரை முழுமையாக எல்லா கருத்தையும் சொல்ல விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நான் சொன்னது மாதிரி ராஜ்மோகன் பேசும்போது எதிர்கேள்வி கேட்பார், கோவை சத்யன் பேசும்போது எதிர்கேள்வி கேட்பார், வன்னியரசு பேசும்போது கேட்க மாட்டார். இந்த இந்திரகுமார் தேரடி பேசும்போதும் அவர் திமுக ஆதரவாக தாவேகாவையும் விமர்சிக்கிறார், அதிமுக விமர்சிக்கிறார், பாஜக விமர்சிக்கிறார். அதில் எந்த சிக்கல் இல்லை. அந்த உரிமையெல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பட்டத்தை மட்டும்தான் நம்ம விமர்சிக்கிறோம், பத்திரிகையாளர்னு போட்டுட்டு எதுக்கு செய்யணுங்கிறது. மற்றபடி அவங்களோட கருத்து நிலைங்கிறது அவங்க கருத்து நிலை, அதை பேசலாம். அப்போ இவர் பேசும்போது மற்றவங்க கிட்ட எதிர்கருத்து கேட்ட மாதிரி கேட்காம இவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற வேலையை இந்த நெறியாளர் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அது விவாதமாக போகும்போது இவர் வந்து இப்படி வாட்சை இப்படி காட்டுறார். அதுதான் நல்லா வசமாக ஒரு சிக்கினது. இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கலாம், இல்லை வேற ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அங்கே நேரடியாக பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்படின்னு காட்டுறாரு. எதிர்கருத்து பேசுகிற ஒருத்தர் பேசும்போது நேரமாச்சு அவரை கட் பண்ணுங்கன்றது போல தான் இது புரிந்து கொள்ளப்படும். அப்படி தான் நம்ம பார்க்குறவங்களுக்கும் அது புரியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுக்கு இவங்க வேற ஒரு விளக்கம், திமுக காரனுக்காக முட்டு கொடுக்க தெரியாது, இல்லை மடை மாற்ற தெரியாது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொன்னால் கேட்டுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். நெறியாளருக்கு சொல்கிறாரு அவர். இந்த சமிக்ஞை கொடுக்குற அளவுக்கு இவர்களுக்கு எப்படி துணிச்சல் வருது இங்கே அப்படிங்கிறதான் நமக்கு இதில் எழற கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகுணா திவாகரன் அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் உட்காந்து திமுகவுக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முட்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் இங்கே சில அற்புதமான கருத்துக்களை முன் வச்சார்.
அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க புறக்கணித்தாருன்னு, புறக்கணிக்கல, கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. புறக்கணிக்கிறதுக்கும் கலந்து கொள்ளவில்லைங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கான். இது உங்களுக்கு புரியுதா? புறக்கணிக்கிறதுக்கும் உங்களை வந்து கூப்பிடுறாங்க. நிதி ஆயோக்குன்ற கூட்டம் நடக்குது, அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களையும் அழைக்கிறாங்க. அப்போ அதில் நீங்கள் கலந்துக்காமல் போனால் அதை புறக்கணிக்கிறதுன்னு தானே பொருள். அவர் இதுக்காக கலந்துக்கல, அதுக்காக கலந்துக்கல, புறக்கணிக்கலானா அப்படின்னா இதை மாதிரி விளக்கத்தெல்லாம் திமுக காரனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அடுத்தது என்னன்னா, இன்னொரு செய்தி, அது வந்து இது இப்போ சுற்றி இருக்கிறது எல்லாமே கிசுக்கள் தான் அப்படின்னு ஒரு 2-3 செய்தியை வைக்கிறார். அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில் இருக்குன்னு சொல்ல கிசு செய்தி அப்படிங்க. எது கிசு செய்தி? அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை ஏப்ரல் மாதம் நடத்திய பிறகு, 6லேருந்து 8ன்னு நினைக்கிறேன், ஏப்ரலில் நடத்திய பிறகு அவர்கள் கொடுத்த அறிக்கையில் இருக்க 1000 கோடி. அமலாக்கத்துறைங்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு அமைப்பு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கும் இந்த அரசின் ஓர் அங்கம். அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கையை கிசுன்னு சொல்கிறது அது என்ன? உங்கள் கட்சி ஆதரவில் நடக்கிற ஒரு இதழான குங்குமத்தில் வர செய்தியா கிசுன்னு சொல்கிறதுக்கு? அமலாக்கத்துறையின் அறிக்கை. அப்போ அது அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது. அப்போ 1000 கோடி அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் அதை கிசுன்னு சொல்கிறாருன்னா இவர்கிட்ட இதுக்கு மேலே நம்ம என்ன எதிர்பார்க்குறதுன்னு எனக்கும் தெரியலை. இப்படியாக ஒரே சுவாரஸ்யமாக தான் இந்த விவாதங்கள்லாம் இருக்குது. இதனால தான் இவங்க வந்து எடுக்காமல் இருந்தாலே நல்லதுன்னு தோணிச்சு எனக்கு நேற்று விவாதத்தை பார்த்த பிறகு. ஏன்னா எடுத்து இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்வதற்கு பதிலாக எடுக்காமலே இவங்க கெட்ட பேரை வாங்கிட்டு போயிடலாம். இதில் மொத்தத்தில் நமக்கு ஒன்று புரியுது என்னன்னா, முன்னாடி இருந்த நிலை இன்னைக்கு திமுக காரங்க கிட்டே இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி தொடங்கிய பிறகு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் தான் முதல்வர், இவர் தான் முதன்மை முதல்வர், இந்த மாதிரி ஒரு முதல்வர் இல்லை, இவர் வந்து பிரதமராக வேண்டும், ஒய் ஸ்டாலின் ஷுட் பிகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகமே ஒருத்தன் போட்டாங்க 2021. யாரும் மறக்க முடியாது. இந்த மாதிரி பல கூத்துகள் இங்கே நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரல்கள்லாம் குறைந்து கடந்த 1.5 ஆண்டுகளில் குறைந்து கொண்டே வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அமைதியான நிலையை எட்டியிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். எப்படியாவது இந்த கெட்ட பெயர்களை சரி செய்ய வேண்டும்ன்றதுல தான் அவங்க கவனம் இருக்குது. அதுக்கு ஊடகத்தை எப்படி பயன்படுத்தி இது எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் இதே நிலை தான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க அரசாண்ட போதும் இருந்துச்சு. 2006லேருந்து 11 ஆட்சி பார்த்தீங்கன்னா முதல் 4 ஆண்டுகள் கடுமையான ஆட்டம் போட்டாங்க. 2006லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட 2010 என்ன நடக்க போகுதுன்னு. அது வரைக்கும் தான் இந்த என்னது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா வரைக்கும் ஏகப்பட்ட பாராட்டு விழாக்கள் எல்லாம் நடந்துச்சு. அந்த கடைசி ஒரு 6லேருந்து 8 மாதம் வந்து அப்படியே எல்லா நிலைகளும் கொஞ்சமாக மாறுச்சு, அமைதியானாங்க. அது வரைக்கும் தன்னை தமிழின தலைவர்னு அழைத்து கொண்டவர். அதுக்கு பிறகு அது கொஞ்சமாக கடைசி 6 மாதங்களில் குறைந்தது. அதுக்கு பிறகு அழிஞ்சே போச்சு. அதுக்கு பிறகும் அவர் 5 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தார். யாருமே அவரை தமிழின தலைவர்லாம் அழைக்கவே இல்லை. அப்போது அந்த நிலையை இன்றைய அரசும் 4 ஆண்டுகளில் எட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். எப்போவும் நம்ம சொல்கிறது தான், திமுக எப்போவுமே ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா கட்சியும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரை பற்றியும் கடுமையான சரியான விமர்சனங்களை வைப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சி ஆனாங்கன்னா அவங்க எல்லாம் செஞ்சதை விட 10 மடங்கு கேவலங்களை திமுக செய்யும். அதைத்தான் இந்த ஆட்சியிலும் செய்து கொண்டிருக்கிறது. அதை இப்போ கையாளுறது எப்படின்றதுக்கு தான் இத்தனை பேரை இறக்கி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அங்கமாக இந்த ஊடகங்கள் இருக்கிறது தான் நமக்கு உள்ளபடியே ரொம்ப கேவலமாக இவங்களை பார்க்க தோணுது. இதுக்கு எதுக்கு இவங்க ஊடகம்னு பேர் வச்சுக்கணும்? பேசாமல் திமுகவின் செய்தி தொடர்பு நிறுவனம்னு பேர் வச்சுட்டு இயங்கலாமே அப்படிங்கிறது தான் நமக்கு இதை பார்க்கும்போது வர கருத்தாக இருக்குது.